Alhamdulillahi Rabbil Alamin. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin wa barik wa sallim alayhi. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நான் சிறப்பான ஒரு 3 துவாக்களை சொல்ல போகிறேன். இந்த துவாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லியும் ஓதலாம், இல்லை உங்கள் தேவைக்கு ஏற்ப ஓதலாம். ஏதாவது முக்கியமாக ஏதாவது ஒரு ஆஜத்து உங்களுக்கு நிறைவேற வேண்டி இருக்குன்னு நினச்சிக்கிங்க. இந்த 3 துவாக்களை ஓதி கொஞ்சம் அதிகமான முறையில் ஓதி துவா செஞ்சால் போதும். இன்ஷா அல்லாஹ் அந்த ஹாஜத் நிறைவேறும். அதுவும் எப்படி 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உடனே நிறைவேறும். அவ்வளவு பவர்ஃபுல்லான துவாக்கள். நீங்கள் டெய்லியும் வழக்கமாக இதை ஒரு முறை இல்லை 2 முறை இல்லை 3 முறை சொல்லிட்டு டெய்லியும் நீங்கள் சும்மா ஓதிக்கிட்டே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகள் தீரும். ஏதாவது சோதனைகள், கஷ்டங்கள், கடன், வறுமை சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப முசீபத்தாக இருக்கும் பார்த்தீங்களா? இதை தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டே வந்தாலே போதும், எல்லா முசீபத்துக்களும் நீங்கும். ஆக மொத்தம் நீங்கள் இதை எப்போ ஓதுனாலும் எந்த நேரத்தில் ஓதுனாலும் பலன் கிடைக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமை மஹ்ரிப் டு வெள்ளி மஹ்ரிப் வரை நீங்கள் தொடர்ந்து இந்த 3 துவாக்களை ஓதி பாருங்க. ஒரு நாளில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முக்கியமாக ஏதாவது தேவை வேண்டி இருந்தால் இந்த ஒரு நாளில் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அவ்வளவு சிறப்பு இருக்கு. ஏன்னா சிறப்பான நாட்களில் இந்த 2 நாட்களுமே சிறப்பான நாட்கள் தான். இந்த நாட்களின் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு இதை நீங்கள் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். அதில் முதலாவது துவா சலவாத். ஜும்மானாலே நம்ம அதிகமாக ஓத வேண்டியது 3 துவாக்கள். நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அதில் ஒன்று சலவாத். சலவாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவுமே சாதாரணமாக நினைக்க வேண்டாம், ஜும்மா அன்னைக்கு தான் ஓதணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் டெய்லி இதை ஓதிட்டு வந்தாலே போதும். நிறைய பிரச்சனைகள், சில நேரங்களில் வீட்டில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வின் உதவி நமக்கு வராதா சொல்லிட்டு நம்மளே நினைப்போம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் வெறும் சலவாத்தை ஓதுனாலே போதும். ஏன்னா ஒரு முறை சலவாத் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது 10 முறை அருள் புரிவான். அது ஞாபகம் வச்சுக்கிங்க. அல்லாஹ்வின் அருள் 10 முறை வருதுன்னா அது நம்முடைய பல பிரச்சனைகள் தீர்வதற்கு காரணமாக இருக்கும். அந்த ஒரு அருள் போதும் நம்முடைய எல்லா முசீபத்துக்களும் தீரும். வீட்டில் இதை தொடர்ந்து ஓதிக்கொண்டே வரும்போது அந்த வீட்டில் ஒரு பரக்கத்தான சூழ்நிலை ஏற்படும். செலவாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவாத்துக்கள் இருக்குது. சின்ன சின்ன செலவாத்துக்கள் கூட இருக்குது. அதை கூட நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரலாம். இருந்தாலும் இன்னைக்கு வியாழக்கிழமை மஹ்ரிப்ல நம்ம ஓத போகிறதா இருக்கிறதால கொஞ்சம் சிறப்பான செலவாத்தை ஓதலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்டிருக்காங்க தங்கள் மீது என்ன செலவாத் ஓதணும் சொல்லிட்டு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஓதக்கூடிய தரூத் இப்ராஹிம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த செலவாத்தை ஓதுமாறு கூறியிருக்கின்றார்கள். அதனால இந்த செலவாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அத்தியாயத்தில் ஓதுற செலவாத் தான். அதனால இந்த ஒரு செலவாத்தை ஓதிக்கிங்க, இன்னும் சிறப்பு இருக்கு. அடுத்து 2வது விஷயம் என்னது? ஜும்மா அன்னைக்கு நம்ம ஓத வேண்டிய துவாக்கள்ல முதல்ல செலவாத்து, 2வது துவா. நீங்கள் மற்ற நாட்களில் ஓதும்போது சிறப்பான துவாக்கள் நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று எடுத்து ஓதலாம். இன்னைக்கு நான் அதுலேயும் ஒரு சிறந்த துவா நான் சொல்ல போகிறேன். ஜும்மாக்கும் இந்த துவாவுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. கஃப் வாசிகள் ஓதிய துவா மிக சிறந்த ஒரு துவா. அல்லாஹ்வின் தனிப்பட்ட அருள். இப்போ சலவாத் ஓதுனா அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைக்கும். ஒரு முறை ஓதுனா 10 முறை கிடைக்கும். இந்த துவாவில் என்ன இருக்குன்னா அல்லாஹ்வின் தனிப்பட்ட அந்த ஒரு அருளை நமக்கு வேணும் சொல்லிட்டு கையேந்தி கேட்குறோம். அவ்வளவு சிறப்பு. கௌஃபாசிகள் இந்த ஒரு துவாவை ஓதிட்டு அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை, கௌரவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தா சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சூரா கஃப் தமிழில் ஒரு முறை படித்து பாருங்கள். அதனோட வரலாறு மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு வியாழன் வெள்ளி இருக்கிறதால நான் இந்த ஒரு துவாவை சொல்லியிருக்கிறேன். இந்த துவாவை இந்த நாட்களில் ஓதும்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். பொதுவாக நீங்கள் மற்ற நாட்களிலும் ஓதலாம். ஏன்னா அல்லாஹ்வின் தனிப்பட்ட அருளை கேட்டு பெறக்கூடிய துவா. ஏதாவது முக்கிய ஹாஜத்துக்கள் நிறைவேற வேண்டி இருந்தால் இந்த ஒரு துவாவை நீங்கள் அதிக எண்ணிக்கையில், நான் இப்போ சொல்கிற முறைப்படி இந்த செலவாத்து ஓதிட்டு பிறகு இந்த துவாவை அதிக எண்ணிக்கையில் ஓதிட்டு மறுபடியும் ஒரு 10 தடவை 11 முறை செலவாத் ஓதிட்டு நீங்கள் துவா செய்யலாம். இது மாதிரி நீங்கள் டெய்லியும் துவா செஞ்சுட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் உங்களுடைய அந்த மிகப்பெரிய ஹாஜத்து நிறைவேறும். அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த ஒரு துவாவிற்கு. இப்போது நம்ம பார்த்த 2வது துவா இதுதான். இன்னைக்கு ஓதுற மாதிரி வியாழக்கிழமை மஹ்ரிப் டு நாளைக்கு வெள்ளி மஹ்ரிப் வர. அடுத்து 3வது துவாவை பொறுத்த வரைக்கும் தௌபாவிற்கான துவா. ஜும்மா அன்னைக்கு நாம் அதிகமாக ஓத வேண்டிய துவாக்களில் இதுவும் மிக முக்கிய துவா.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு இந்த ஒரு தௌபா துவாவை 70 முறைக்கும் அதிகமான முறையில் ஓதியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அப்படி இருந்தும் தெரிந்தும் அவங்க டெய்லியும் பாவ மன்னிப்பிற்கான துவாவை ஓதி வந்துள்ளார்கள் என்றால் நாம எல்லாம் எத்தனை முறை ஓதணும் சொல்லிட்டு நாம சிந்திக்கணும். நாம இங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் காரணம் நாம செஞ்ச தவறுகள் தான். அறிந்தும் அறியாமலும் நாம தவறுகள் பாவங்கள் செஞ்சிருப்போம். அதற்கு வேண்டி டெய்லியும் அல்லாஹ்விடம் நாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து நீங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும் நிலையில் நிச்சயமா அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். அதனால இந்த ஒரு துவாவையும் இன்னைக்கு நாம சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் இன்னைக்கு நான் 3 துவாவை சொல்லியிருக்கிறேன். முதல் துவா செலவாத், 2வது துவா கவுஃப் வாசிகள் ஓதிய துவா, 3வது துவா தௌபாவிற்கான துவா. இந்த 3 துவாக்களையும் நீங்க இன்னைக்கு மஹ்ரிப் தொழுது ஆரம்பிச்சு மஹ்ரிப் தொழுதுட்டு கொஞ்சம் ஓதிக்கிங்க. எத்தனை முறைலாம் நான் சொல்லலை, எத்தனை முறை வேண்டும்னாலும் நீங்க ஓதிக்கலாம். அதுக்கு பிறகு இஷா தொழுதுட்டு இதே மாதிரி ஓதிக்கிங்க. யார்கிட்ட பேசாம ஓதிக்கிங்க, அது மிக முக்கியம். மறுநாள் ஜும்மா வருதுல ஃபஜ்ர் தொழுதுட்டு பிறகு துஹர் தொழுதுட்டு அசர் தொழுதுட்டு அது மாதிரி மஹ்ரிப் வர தொடர்ந்து ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு இந்த 3 துவாக்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஓதி பிறகு உங்க தேவைகளை கேளுங்க. ஒரு நாள் முழுக்க சிறப்பான இந்த 3 துவாக்களை நீங்க ஓதிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமா அல்லாஹ்வின் அருள், அந்த தனிப்பட்ட ஸ்பெஷலான அருள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய பாவங்களையும் அவன் மன்னித்து நம்முடைய தேவைகளையும் நிறைவேற்றி தருவான். இப்போ நான் இன்னைக்கு 3 துவாக்களை சொல்றேன்ல, இப்போ கையோட இந்த 3 துவாக்களையும் நான் ஒரு முறை ஓதிக்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஓதிக்கிங்க. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஓதும்போது ஒரு முறையோட ஓதி நிறுத்திடாம கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. இப்போ ஓத ஆரம்பிக்கலாம். அல்லாஹும்ம சொல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா சொல்லைத்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வல ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தவ் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. இந்த 3மே மிக சிறந்த துவாக்கள். நாம டெய்லியும் கேட்க வேண்டிய துவாக்கள்ல இந்த 3 துவாக்கள் மிக மிக அவசியமான துவாக்கள். டெய்லியும் இந்த துவாக்களை நீங்க ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். அல்லாஹ்வின் அருளும் அல்லாஹ்வின் தனிப்பட்ட அருள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நமக்கு என்னெல்லாம் சோதனைகள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் இருக்கோ அது ஒன்னொன்னா விலக ஆரம்பிக்கும். இதை நீங்க டெய்லியும் ஓதிட்டு வந்தா மிக முக்கிய துவாக்கள். தேவைக்கேற்ப நீங்க ஓதிக்கலாம். ஏதாவது ஒரு முறை கணக்கு வச்சுக்கிங்க. கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில கணக்கு வச்சு நீங்க ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அனைத்து தேவைகளும் நிறைவேறும். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை சந்தோஷத்தை ரஹாத்தை பரக்கத்தை தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.